நண்பர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் தன்னுடைய புதிய கட்சியினுடைய கொடியை 2 நாளைக்கு முன்னாடி இனாகுரேட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் இல்லை அரசியலோடு தொடர்புடையவர்கள் விஜயினுடைய என்ட்ரி இன்ட்டு பாலிட்டிக்ஸு அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத பொறுத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரியாக விமர்சனங்கள் வச்சுட்டு பேசிட்டு வர்றது நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப காமெடியாக இருக்கிறது சீமான் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் ஹி டபுள்ஸ் ஹிம்செல்ஃப். அப்படியே குனிஞ்சு வளைஞ்சு எப்படியாவது விஜயை ஐஸ் வச்சு இல்லாட்டி எப்படி அதையாவது பண்ணி விஜய் குட் புக்ஸில் இடம் பிடிச்சி அவரோட கூட்டணியில் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யார் சாதாரண கமெண்ட்ஸு சொன்னால் கூட என் தம்பி பக்கத்தில் வராதிங்க, அவர் அதெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறாரு அப்படின்னு அப்படியே ஊடு கட்டிக்கிட்டு விஜயை சுற்றி சுற்றி இவர் தான் பாதுகாக்கிறவர் மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கவே காமெடியாக தான் இருக்குது. சரி, இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை விஜயும் அவரும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்களா கூட்டணி பற்றி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதே மாதிரி ஒருவேளை அப்படி இல்லைன்னா விஜயை இவர் தாஜா பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணுறாருன்னா சீமான் மாதிரியான ஃபாசிஸ்டுகள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதிகளோட தொடர்புடையவர்கள், அரசியலில் நச்சு செடிகள், இந்த நச்சு செடிகள் எல்லாம் நச்சு கழிவுகளாக ஒதுக்க வேண்டியது அரசியலிருந்து. அது எல்லோருடைய தலையாய கடமை. விஜய் ஆனால் அவரோட கூட்டணி வச்சு அவருக்கு ஏதாவது மறுபடியும் ஒரு அரசியலில் ஒரு இடத்த கொடுத்துருவாரோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதனால் இந்த சூழ்நிலையில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை விஜய்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது, நமக்கு சில சந்தேகங்கள், சில கேள்விகள் இருக்குது, அதை விஜய்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக தெலுங்கு மொழி பேசுகிற மக்களில் நிறைய இளைஞர்கள் விஜயனுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு நம்மளுடைய இளைஞர்கள் அவரோட இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய நலன்களை பற்றி அவர் என்ன மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம சில கேள்விகளை கேட்கணும்னு இருக்கிறோம். அந்த கேள்விகளை கேட்கலான்னு பார்க்குறேன். முதல்ல சீமான் விஜய்க்கு நம்ம வைக்கிற முதல் கேள்வி, சீமான் தெலுங்கனோடு தான் போர் அப்படின்னு பிரகடனம் பண்ணி தெலுங்கர்களை விரோதிகளாக இவரே கற்பனையாக சித்தரிச்சுக்கிட்டு இல்லாத ஒரு விரோதியை அதற்காக போராடி அவங்கக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் தான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இவர் ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கி அதைத்தான் அரசியலாக பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வி. நம்மளுடைய இரண்டாவது கேள்வி, இதே சீமான் தெலுங்கனுக்கு இங்கே என்னடா வேலை, நீங்கள்லாம் ஆந்திராவுக்கு போங்கடா அப்படின்னு சொல்கிறது விஜய்க்கு தெரியுமா சொன்னது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அதே மாதிரி தமிழ்நாட்டு நலன்களை விட இலங்கை தமிழர்களின் அந்த இன வெறி, மொழி வெறி சித்தாந்தங்களுக்காகவே கட்சி நடத்துகிறவர் சீமான்றது விஜய்க்கு நல்லா தெளிவாக தெரியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கேள்வி. அதை விட இன்னொன்று முக்கியமாக என்னன்னா, சீமான் ஒரு அடிக்கடி முன்ன இப்போ சொல்கிறத குறைச்சிருக்காரு. ஆனால் முன்ன அடிக்கடி சொல்கிறது, இந்தியா எனது நாடு அல்ல, இந்தியா எனது தேசம் அல்ல என்று சொல்பவருங்கிறது விஜய்க்கு தெரியுமா? இந்த கேள்வியை விஜய்க்கு நம்ம ரொம்ப அழுத்தி கேட்குறோம். சீமான் இந்தியா எனது தேசம் அல்ல அப்படின்னு சொல்கிறது தெரியுமா சீமான் சொல்கிறது? அதே மாதிரி தமிழ்நாடு எனது நாடு, இந்தியா எனது அண்டை நாடு அப்படின்னு சொல்கிற தமிழ் தேசியத்தை தான் சீமான் பின்பற்றிட்டு வர்றாரு. அதைத்தான் அவர் பிரகடனப்படுத்துகிறாருங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கேள்வியாக வைக்கிறோம். அடுத்த கேள்வி, இந்திய இறையாண்மையை ஒழிக்காமல் தமிழர் இன விடுதலை அடைய முடியாது அப்படின்னு அவர் சொல்லி வர்றது விஜய்க்கு தெரியுமா? சீமானுடைய பாலிட்டிக்ஸில் சீமான் சொல்கிறது இந்திய இறையாண்மையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது, அது இவருக்கு விஜய்க்கு தெரியுமா? அதே மாதிரி உண்மையிலேயேமோ இவர்
இந்திய இறையாண்மையை வந்து இந்தியாவில், அதாவது இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு இவர் உண்மையிலே நினைக்கிறாரா அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்வியாக முன்வைக்கிறோம். விஜய் வந்து அதை நம்புகிறாரா அப்படின்னு சீமான் சொல்லிட்டு தெரிகிற இந்த கூற்று, இந்த பரப்புரையை விஜய் நம்புகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி சீமான் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் நக்கி பிழைக்கு வந்த நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது தெரியுமா விஜய்க்கு? அதே மாதிரி தனது மீடியா கான்ட்ராக்டு கொடுத்து சில கூலிகளை, வாய்க்கூலிகளை அமர்த்தி இருக்கிறாரு சீமான். இவங்க தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு எதிராக பகை உணர்வை தூண்டும் வகையில் தான் பேசிக்கிட்டு தெரிகிறாங்கங்கிறது சீமான் விஜய்க்கு தெரியுமா? இவங்க என்னென்ன வகையிலெல்லாம் பேசுகிறாங்க, தெலுங்கர்களை பற்றி எந்தெந்த மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை செய்துட்டு வர்றாங்கங்கிறது விஜய்க்கு அதை பற்றின முழு தகவல்கள் தெரியுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அடுத்தது, தெலுங்கு மொழி பேசும் மக்களை கல்வி, வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கிற இட ஒதுக்கீட்டில் இருந்து இந்த தெலுங்கு மொழி பேசும் மக்களை அகற்ற வேண்டும், அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சீமான் பேசிட்டு தெரிகிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, சீமான் வந்து அவருக்குன்னு இருக்கிற இந்த அந்த அல்லக்கைகள் சிலர் மூலமாக, அதே மாதிரி அவங்களோட தொடர்பு இருக்கிற இப்போ ஊடகங்கள் மூலமாக இப்போ புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத அடுத்தது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீட்டில் கொடுக்கக்கூடாது, ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தெலுங்கு பேசும் மொழி பேசும் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய மனித உரிமை அத்துமீறல், மனித உரிமை அடக்குமுறைங்கிறது விஜய்க்கு தெரியுமா? இதை சீமான் செய்துட்டு வர்றது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கேள்வியாக நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி சீமான் இந்தியாவில் உள்ள பல தீவிரவாத, பயங்கரவாத குழுக்களோட தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா? முக்கியமாக இந்த இப்போ காஷ்மீரில் எடுத்துட்டால் காஷ்மீர் பிரிவினைவாத குழுக்களுக்குள்ள JKLFம்பாங்க, ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுங்கிறது மிக மோசமான ஒரு பயங்கரவாத அமைப்பு. அதில் இருக்கிற யாசின் மாலிக்கை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கூட்டம் போடுறது, அவரோட பழகிறவர் சீமான்றது தெரியுமா? அதே மாதிரி தால்கல்சான்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு பஞ்சாபில் குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தினது, ஏரோப்ளேனை வந்து ஹைஜாக் பண்ணது, அப்படி இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்போட அவர் வந்து நட்புறவோடு இருக்கிறதும், அவங்களே இங்கே இவர் நடத்துகிற கூட்டங்களுக்கு அவங்கள வந்து வரவேற்கிறதும், அதே மாதிரி பஞ்சாபில் அவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு சீமான் போகிறதும், இந்த மாதிரி தீவிரவாதிகளோட பயங்கரவாதிகளோட சீமான் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா? இவங்களோட மட்டுமில்லை, இனி இந்தியாவில் இருக்கிற பிற பயங்கரவாத அமைப்புகளும் இனிமேலும் இருக்குது. லைக் மணிப்பூரில் இருக்கிறது, நாகாலாண்டில் இருக்கிறது. இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளோட சீமான் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா? இப்போ இதுக்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அது சம்பந்தமான வீடியோக்களை கூட, வீடியோ ஆதாரங்களை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி உலகின் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புன்னு தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்போடையும் சீமான் வந்து தொடர்பில் இருக்கிறாரு. அந்த விடுதலை புலிகளின் தலைவர் தான் தன்னுடைய கட்சி தலைவர்னு சொல்கிறாரு. இது போகவும் இன்னும் பல நேரங்களில் விடுதலை புலி அமைப்பில் இருந்த சில மேல் நிலை தளபதிகள் சில பேர் இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து போதைக்கு பொருள் கடத்தல் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரியே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த கேள்வியாக வைக்கிறோம். அதே மாதிரி தொழில் வணிகத்துறையில் தமிழ் மொழி பேசுபவர்கள் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பாலிடிக்ஸ் சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது விஜய்க்கு தெரியுமா? அதே மாதிரி பிற மொழியினர் கடைகளை எல்லாம் அடித்து நொறுக்கணும், அப்படி நொறுக்க வேண்டும்னு சொல்லி தன்னோட கட்சியினர் எல்லாரையும் ரொம்ப காலமாக தூண்டி விட்டுட்டுருக்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத அடுத்த கேள்வியாக நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி முதல்ல வேணால் இவர் வந்து தமிழ் மொழி பேசுகிற எல்லா வணிகர்களும் இருக்கலாம், பிற மொழி வணிகர்கள் எல்லாம் வெளியேறணும், இல்லாட்டி அவங்கள வெளியேற்றணும், அவங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு எல்லாம் பேசினாலும்
அதற்கு அடுத்தபடியாக தமிழ் மொழி பேசுகிறவங்களையும் குறிப்பிட்ட சில சமூகங்கள் மட்டும்தான் தொழில்துறையில் இருக்கணும், வணிகத்துறையில். மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லைன்ட்டுன்னு அவங்களையும் இவங்க வெளியேற்ற பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரலாங்கிறது விஜய் உணர்ந்து இருக்கிறாரா? அப்படி இருக்கிறது தெரியுமா? அப்படி ஒரு இதெல்லாம் நடக்கிறதே முதல்ல விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் தாய் மதத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னு இவர் சீமான் பேசிகிட்டு இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாமியர்களை உருது பேசுபவன் எப்படி தமிழனாக இருக்க முடியும் அப்படின்னு உருது பேசுகிற இஸ்லாமியர்களை பற்றி சீமான் கருத்து வச்சிருக்கிறது, சொல்லிகிட்டு இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு. அப்புறம் சிலதெல்லாம் ரொம்ப 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 இதாக பேசியிருக்கிறாரு சீமான். அவருடைய உள் மனது எண்ண ஓட்டத்தை அவர் எப்படிப்பட்டவருங்கிறத விவரிக்கக்கூடிய சில விஷயங்கள். எதிராளி ஒரு பெண்ணை கற்பழிச்சா பதிலுக்கு தான் அவனுடைய 100 பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னு சீமான் பேசிட்டு தெரிகிறது. சீமான் சொன்னது விஜய்க்கு தெரியுமா? இப்படி ஒரு எண்ண ஓட்டம் கொண்டவர் சீமான் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா? அதை விட தமிழ்நாட்டில் இருந்து நான் ஒரு படையை திரட்டிக்கிட்டு, நெய்தல் படைன்னு குண்டுகள் எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு படையை திரட்டிக்கிட்டு நான் அண்டை நாடான இலங்கைக்கு போவேன், அங்கே போய் போர் செய்வேன் அப்படின்னெல்லாம் சீமான் பேசிட்டு தெரிகிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கேள்வி. அதே மாதிரி இங்கே உள்ளூருக்குள்ளே இன்னும் சிலதெல்லாம் காமெடி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. தனக்கு மட்டும் அதிகாரம் கிடைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற படிப்பறிவில்லாத லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் மாதிரி நிறைய, அதையும் விட கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு இப்போ கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி இளைஞர்களுக்கு ஆடு மேய்ப்பதே அரசு வேலையாக அங்கீகரித்து அதற்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளத்தில் இந்த மாதிரி வேலை இல்லாத இளைஞர்கள் அனைவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சீமான் சொல்லி தெரிகிறது. இப்போ இல்லை, ரொம்ப காலமாக எப்பவும் ரெகுலராக சொல்லிட்டு தெரிகிறது. விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஒருவேளை ஏதாவது கேடுகட்ட காலத்தில் அப்படி ஏதாவது ஒரு வேளை சீமான் ஒரு வேளை இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா, சீமான் இப்படி பல லட்சக்கணக்கான இளைஞர்களை வேலைக்கு எடுத்து 50,000 ரூபாய் சம்பளத்தில் ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்தாருன்னா 6 மாதத்தில் தமிழக அரசு திவாலாகி போயிடும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் நான் ஒரு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொன்று, பேசுகிறது எல்லாத்தையும் கான்ட்ரடிக்டரியாக பேசுகிற சீமான். அதாவது இயற்கை வளங்களை எல்லாம் காப்பேன் அப்படின்னு, அதையெல்லாம் காக்கப்பட வேண்டும், இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் அதையெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற சீமான் உலகிலேயே மிக மோசமான வனக்கொள்ளையனான சந்தனமர கடத்தல் வீரப்பனை வனக்காவலன் அப்படின்னு எல்லாம் பாராட்டி கல்வெட்டுக்கள் எல்லாம் எழுதி வச்சு கல்வெட்டு அதே மாதிரி ஒரு ஃப்ளாகு எல்லாம் அவர் நினைவாக இது ஃப்ளாக் தூணெல்லாம் வச்சுருக்கிறது விஜய்க்கு தெரியுமா? வனக்காவலன் அப்படின்ட்டுன்னு அவருக்கு நிறைய அவார்டு ஒரு பட்டப்பெயரே கொடுத்துருக்கிறாரு, பாராட்டு பெயர். யார்? சீமான். யாருக்கு? நம்ம மொட்டையாக 3 மாநில காடுகளையே மொத்தமாக கொள்ளையடித்து மொட்டையடித்த ஒருத்தனுக்கு வனக்காவலன் அப்படின்ட்டுன்னு பெயர் கொடுத்துருக்கிறது சீமான், பெயர் கொடுத்துருக்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படின்றதே நம்ம கேள்வி கேட்க விரும்புகிறோம். அதே மாதிரி இயற்கை வளங்களை காக்கணும் அப்படின்னு இன்னதெல்லாம் அதை பேசணும் இதை பேசணுன்ட்டுன்னு அதை பண்ணணும்னு சொல்கிற இவர் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற இல்லாட்டி காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற புது நிறுவனங்கள் எதையுமே தமிழ்நாட்டில் வரவிடாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எந்த நிறுவனம் இல்லாட்டி ஏதாவது சின்ன யூனிட்டு ஃபேக்ட்ரி எது போட்டாலும் அவங்க அந்த இடத்துல தன்னுடைய கட்சி தொண்டர்களை அனுப்பி அங்கே கலாட்டா பண்ணி அதைகளெல்லாம் வரவே விடாமல் செய்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் நான் அடுத்த கேள்வியாக வைக்கிறேன். அதே மாதிரி சீமான் இன்னொன்றும் பண்ணுறாரு. அவருடைய சாதி ஜனங்களுடைய நிறுவனங்களை தவிர வேறு நிறுவனங்கள்
அவங்கக்கிட்ட நிறுவனங்களை நடத்துகிறவங்க கிட்ட போய் உன் பாக்கெட்டில் உங்ககிட்ட தமிழ் அதில் இல்லை இதில் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவருடைய கட்சிக்காரங்களை வச்சு அங்கே அவங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து நிம்மதியாக அவங்கள தொழில் செய்ய விடாமல் செய்கிறாரு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சீமானுக்கு ஒரு முதலாளி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய ஒவ்வொரு நேரமும் பல நிலையில் கான்ட்ரடிக்டரியாக நிறைய விஷயங்கள் பேசுகிறத பார்த்தோன்னா கான்ட்ரடிக்டரியான விஷயங்கள். இவருக்கு ஒருத்தர் இல்லை, பல முதலாளிகள் இருக்கிறாங்க. இவர் ஒரு கொள்கை ரீதியாக நடக்கக்கூடியவர் மாதிரி தெரியலை. இவருக்கு யாரோ எழுதி கொடுத்ததை பேசுகிற ஒரு கூலிக்காரர் மாதிரி தான் செயல்படுறாரு சீமான். இவருக்கு இருக்கிற முதலாளிகள் இல்லாட்டி இவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தா அவர்கள் விடுதலை புலிகளாகவும் இருக்கலாம், இல்லை சாதாரண இலங்கை தமிழர்களாக இருக்கலாம், இல்லை சில வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில சில வணிக நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை சில மத குழுக்களாகவும் இருக்கலாம். இப்படி பல முதலாளிகள் இருக்கிறவர் தான் சீமான். அதனால தான் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த கேள்வியாக வைக்கிறோம். அதை விட சீமான் மேடைகளில் ஒரு அரசியல் தலைவருக்கு உரிய எந்த தகுதியும் இல்லாமல் யாரை வேணும்னாலும் அவரை விட இந்த ஜனநாயக ரீதியில் இருக்கிற பல படிநிலைகள் இருக்குது இல்லையா, மேலேருந்து கீழே வர படிநிலைகள். இந்த படிநிலைகளில் உள்ள உயரத்தில் எந்த உயரத்தில் இருக்கிறவங்களையும் மிக மோசமாக, மிக ஆபாசமாக, மிக அருவருப்பான வகையில் இவர் அவதூறு பேசுகிறதையும் அவங்கள அவமதிக்கிறதையும் விஜய் கேட்டிருக்கிறாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இன்னொரு கேள்வியாக வைக்கிறோம். இது அப்புறம் இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு என்றைக்குமே கொள்கையே இல்லாமல் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிற இவரை பற்றி விஜய் இதுவரைக்கும் என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அதையாட்டி எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அவசியத்தை விஜய்க்கு நம்ம உணர்த்த விரும்புகிறோம். அடுத்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ்நாட்டின் பெருமை மிகு சோழ மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டின் பெருமை அதுதான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெருமை. அது நம்ம இல்லைன்னு அதை நம்ம மறுக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பெருமை. அடுத்ததாக நம்ம நாட்டின் பெருமைகள் எல்லாத்திற்கும் சொந்தக்காரர்களாக நம்ம சொல்கிறது சோழ மன்னர்கள். சோழ மன்னர்கள்னு சொன்னால் நமக்கு தெரிய 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து உள்ளவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஈவன் 2000 வருடங்களுக்கு முற்பட்டவங்கள்லேருந்து நம்ம பேசுகிறோம். இந்த சோழ மன்னர்களுக்குள்ளே அஃப்கோர்ஸ் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்களுடைய ஆட்சி காலம், அதன் சிறப்புகள் இது எல்லாமே அடங்கும். இந்த சோழர்கள் குறைந்தது 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் இருந்து வாழ்ந்த சோழர்கள் தெலுங்கு பேசிய சோழர்கள். அதாவது ராஜராஜ சோழனுடைய பல பெரும்பாட்டனார்கள் காலத்தில் இருந்தே சோழர்கள் தெலுங்கு பேசியவர்கள், தெலுங்கு மக்கள் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம விஜய்க்கு வைக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் பலர் சோழ நாட்டின் பூர்வ குடிகள் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இன்றைய தலைமுறையில் இருக்கிறவங்க, ஈவன் இதுக்கு முந்தைய தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியலை. தெலுங்கர்களுக்கு இந்த வரலாறு தெரியலை. ஏன்னா தெலுங்கர்களுடைய வரலாறே இங்கே தமிழ்நாட்டில் முற்ற அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியலை. அவங்க வரலாறு பேசக்கூடிய நூல்கள் எதுவுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆள் பலம், அதிகார பலம், பணபலம் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய வசதியும் சக்தியும் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் இது ஈஸியாக கல்வெட்டுகள் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் சோழர்கள், தெலுங்கர்கள், அதே மாதிரி சோழ நாட்டின் பூர்வ குடிகளில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கு மொழி பேசும் மக்கள். இந்த உண்மை விஜய்க்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். சரி, இப்போ கேள்விகளுக்கு அடுத்து நம்ம நம்ம விஜய்கிட்ட கேட்குறது என்னென்னா, நம்ம இது கேள்வியாக நம்ம வைக்கலை, இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். என்ன கோரிக்கைன்னா,
மிஸ்டர் விஜய், நீங்கள் வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுது. அது உண்மைதானா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருந்தாலுமே, நீங்கள் என்னென்னைக்குமே இந்த இந்திய திருநாட்டின் ஒரு பெருமை மிகு சிட்டிசனாக தான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இனியும் தொடர்ந்து இந்த இந்திய இறையாண்மைக்கு ஒரு ஒரு பலம் சேர்க்கிறவரா, ஒரு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கிய சக்தியாக இருந்து இந்த நாட்டை ஒருமையுடன், இந்த நாட்டு மக்களை அதாவது உங்களுடைய தொண்டர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையாக வழிநடத்துவீர்கள் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷன், ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு அஷ்யூரன்ஸை நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். இதற்கான பதில்களை உங்களுடைய மாநாட்டிலையாவது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறோம், வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி.